உங்களுக்கு எந்த ஊர் முதல்ல எந்திங்கன்னா சேரை விட்டு எந்திக்க மாட்டேங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கால் ஊனம், ஒரு கால் நொண்டி. ஏ வாவி இவனை கொண்டு போனோம்னா மெனக்கிட்டு இங்க வான்னு கூப்பிட்டு முட்டுக்கு கீழே நம்மள. அதனால அந்த மந்திரி வந்துட்டான். கிழக்க திருச்செந்தூருக்கு போனானே ஒரு மந்திரி, மாப்பிள்ளைய பார்த்தா அழகுபட்ட மாப்பிள்ளை பரங்கைய கட்டிக்கிட்டு நிக்காம பாருங்க. அவன் கடல் அழகத்தான் பார்க்கணும்னு நினைச்சு மந்திரி இவன் பக்கத்துல போனான். ஐயா வணக்கம்னா. அவன் ஏன் வணக்கம் சொல்லுதான்? ஐயா வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா வணக்கம் ஐயா. என்னன்னு பார்த்தா குரங்கைய கட்டுதான். பின்னாடி போய் பார்த்தா ஒரு கைதான் இருக்கு, ஒரு கை இல்ல. இவனை கொண்டுகிட்டு போனவன் நம்ம கைய வெட்டிடுவான்னு அவன் வந்துட்டான். சரி மேக்கப் போறானே திருவனந்தபுரத்துக்கு, அங்கேயாவது மாப்பிள்ளை அமைஞ்சுதா? ஒரு மாப்பிள்ளைய பார்த்தா அழகுபட்ட மாப்பிள்ளை, மாட்டு தரகரு. நல்ல வியாபாரத்தை முடிச்சிட்டு மத்தியானம் 2 மணி சாப்பிட போற நேரம் பார்க்க இவன் பார்த்துட்டான் மந்திரி. ஆகா என்ன அழகா இருக்காரு மாப்பிள்ளை. ஐயா உங்களை மாதிரி ஆளத்தானே தேடி எழுதேன், கைய கொடுங்க. நான் கையெல்லாம் கொடுத்தான். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்களுக்கு எந்த ஊரு என்னன்னு கேட்டா சாப்பாடு 32 ரூபா இப்பதான் சாப்பிட போறோம்ங்க. ஐயா சாப்பாட கேட்கல, உங்க பேர் என்னன்னு. 32 ரூபா அளவுலாம் கிடையாது, எவ்வளவு நாள் சாப்பிடலாம். செவிட்டு பேசல உங்களுக்கு. இன்னமும் இவ்வளவு நேரம் அவன் போட்டிருக்காம இவனுக்கு எல்லளவும் கேட்கலையா? இவனை கொள்ளிட்டு போனவனா 2 செவி அறுத்துருவானே, அவனுக்கு ஒரு காதம் கேட்கல, நமக்கு 2 காதையும் அறுத்துருவானே. இப்படி மந்திரிமார்கள் 4 பேரும் தேடி பார்த்தா மாப்பிள்ளை இருக்கான், ஆனா குறவுள்ள மாப்பிள்ளையா இருக்கு. குறவுள்ள மாப்பிள்ளையை கொண்டு வந்தா கொலமடிப்பானே என்று கம்சராஜன் இந்த 4 மந்திரிமார்களும் வீசன கையும் வெறுங்கையுமாக வந்து கமுசராஜன் கோட்டை முன்னாலே, ஐயா கேளுங்கேளும் கமுசராஜா மந்திரிமார் சொல்லை கேளும், உமது தங்கை தேவைக்கு மாப்பிள்ளை தேடாதே இடமும் இல்லை, அங்க போகாதே ஊரும் இல்லை, ஒரு யானை பொன்னை செலவு செய்தோம் மாப்பிள்ளையும் கிடைக்கல, 2 யானை பொன்னும் காலியாச்சு, ஏற்ற மாப்பிள்ளையும் அமையலை, 3 யானை பொன்னை செலவு செய்தோம் மொத்த மாப்பிள்ளையும் கிடைக்கல, 4 யானை பொன்னை காலி செய்தோம், 4 யானை பொன்னை காலி செய்தோம், நாயகிக்கு மாப்பிள்ளையும் கிடைக்கலையே. அவடி போகாத ஊரும் இல்லை, தேடாத இடமும் இல்லை, இப்படி 1 மாதம் 2 மாதமா 6 நல்ல மாதமாக 6 நல்ல மாதமாக அலைந்து பார்த்தும் மாப்பிள்ளையும் கிடைக்கலையே. அலைந்து பார்த்தும் மாப்பிள்ளையும் 1 மாதம் 2 மாதம் அல்ல மன்னா 6 மாத காலமாக தேடி பார்த்தும் அழகு வாய்ந்த மாப்பிள்ளையே கிடைக்கல. அதனால உங்க தங்கை தேவைக்கு மாப்பிள்ளையே இந்த உலகத்துல இன்னும் பிறக்கவே இல்லைன்ட்டான். கம்சராஜன் பார்த்தான், அட பாவிகளா 4 யானையும் வித்து 4 யானை சுமக்கும் பொன்பொருளையும் காலி செய்து என் தங்கை தேவைக்கு இந்த உலகத்துல ஒரு மாப்பிள்ளை கூட இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுக்கா உங்களுக்கு இவ்வளவு பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுத்தேன். மண்ணா நாங்க வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்ணுதோம். என்ன
நாங்களும் தேடாத இடமெல்லாம் தேடி அலைஞ்சு பார்த்துட்டோம், மாப்பிள்ளை இல்ல. உடனே கமுதராஜன் பார்த்தான், பூதகிதான் உதவாம போனா தேவகிக்காவது நம்ம கண்ணுள்ள போது கல்யாணம் முடிச்சு வச்சு பார்க்கலாம்னு பார்த்தா, இவளுக்கு உலகத்துல மாப்பிள்ளையே பிறக்கலன்னு சொல்றாங்களே 4 மந்திரிமார்களும். இவங்க சொல்வது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரிஞ்சாகணும். இந்த 1000 மந்திரிக்கு அதிகார மந்திரி ஒருவர் உண்டு. அந்த மந்திரி அழைத்தான். அந்த மந்திரி வரவழைத்து இந்த மந்திரிமார்கள் சொல்வது உண்மையா பொய்யான்னா, மன்னா பொதுவாக நம் தங்கை தேவகி அவள் தரத்து பிள்ளைகள் எல்லாம் பூத்து ருகுவாகி விட்டார். நம் தங்கை மட்டும் இன்னும் பூத்து ருகுவாகாமல் இருப்பதனால இவ சாதாரண பிள்ளை இல்ல, தெய்வ அம்சத்தோடு பிறந்த தேவ மங்கை இந்த தேவகி. அதனால இவளை நம்ம அரண்மனையில் வைக்காம ஊருக்கு அருகாமையில் ஒரு கன்னிமடம் குமரிமடம் கட்டி இவளை கன்னி பெண்ணா நாம வைக்கணும். உடனே கமுதராஜன் ஆட்டம் என்று சம்மதிக்க அந்த கன்னிமடம் குமரிமடம் வேலை நடக்கு. அதான் இறைவனுடைய சோதனை பாருங்க. எது வேணும்னு நினைக்கமோ அதைத்தான் இறைவன் கொடுக்க மாட்டான், எதை வேண்டாம்னு நினைக்கமோ அதைத்தான் கடவுள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான். இவன் மாப்பிள்ளை கிடைக்கும் கிடைக்கும்னு சந்தோஷத்துல இருந்தான், மாப்பிள்ளையே இல்ல, தங்கையும் பூத்து ரெகுவாகல. அதுக்காக கன்னிமடம் குமரிமடம் கட்டுனா அந்த கன்னிமடம் குமரிமடம் வேலை முடியல, பூச்சுத்தான் பாக்கி இருக்கு பாருங்க. அதுக்குள்ள இந்த தேவி பூத்து ரெகுவாகிட்டான். தேவையால் பூத்து ரெகுவான உடனே கமுதராஜனுக்கு சந்தோஷம். ஏமா செல்லம்மா வளர்த்த தங்க தேவகி, இவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து பார்ப்போம்னு மனசுல எண்ணிக்கொண்டிருந்த கமுதராஜனுக்கு இவள் பூத்து ரெகுவான உடனே சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? ஆண்களுக்கு ஒரு ஜாதகம் தான் உண்டு, பெண்களுக்கு பூத்த குறிப்பு ஒண்ணு பிறந்த குறிப்பு ஒண்ணுன்னு 2 ஜாதகம் உண்டு. என்ன இவ பிறந்த நேரத்துலதான் மாப்பிள்ளை கிடைக்காம போயிட்டானாலும் இவ இந்த பூத்த குறித்து இந்த நேரத்தை வச்சு நாம ஜாதகத்தை குறிச்சு பார்த்தோம்னு சொன்னா மாப்பிள்ளை எங்க இருக்காரு எந்த தேசத்துல இருக்காரு நம்ம கண்டுபிடிச்சிடலாமே என்று கமுதராஜனை மனசுல நினைக்கும் போது அதே தருணத்தில் இந்த மகா சபையிலே நமக்கு அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமான் அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் நமது ஆழ்வார் குறிச்சி நன்னகரத்திலே அருள் கொடுக்கும் தெய்வமாக விளங்கும் அப்பனாகி ஆலமரத்து மாயாண்டி சுடலை மாட சுவாமியினுடைய மூத்த கோமரம் தலைமை கோமரத்தார் தெய்வத்திரு மறைந்த அழகப்பன் கோனார் அவர்கள், அவர்களுடைய மகள் கல்யாணி, அவருடைய மகன் சி சுப்பிரமணியன் அவர்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் வைத்து நடத்தக்கூடிய உயர் திருவாளர் ஐயா சி சுப்பிரமணியன் அவர்கள். ஐயா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்க அப்பனாகிய ஆலமரத்து மாயாண்டி சுடலினுடைய வாசல்ல அவருடைய தங்க திருகரத்தினால் 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மாமன் மைத்தனமார்கள் பெண் எடுத்த இடம் கொடுத்த இடம் என்று என்றைக்கும் என் தாயான பிரம்ம பீடத்தில் பிறந்த பேட்டி பிரம்மசக்தியினுடைய அருளாலும் அப்பனாகி ஆலமரத்து மாயாண்டி சுடலையினுடைய கிருபையினாலும் அப்பனாகி சத்ராதி முண்ட சுவாமி எங்க சின்னத்தம்பி சுவாமியினுடைய அருளாலும் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் எல்லாம் என்று என்றைக்கும் எங்க அப்பனுடைய ஐயன் வாசலை போல கல்யாண வாசலாக அன்னார்கள் வாழ்க வளர்க என்று ஐயனை பிரார்த்தித்து அப்படியாக இருக்கும் தருணத்தில் 1000 ஜோதிடர்கள் இருக்கிறார்களே கரூர் மாம்பட்டணத்தில், அந்த ஜோதிடர்களை வரவழைக்க வேண்டும் என்று கமுதராஜன் மந்திரியிடம் சொல்ல, ஐயா ஒத்த நல்ல முரசடி நல்ல முரசடி ஊரில் உள்ள ஜோதிடரை வரவழைத்தான். அவடி முரசு சத்தங்காதில் கேட்டு ஊரில் உள்ள ஜோதிடர்கள் வருவார்களாம்.
என்னை நல்ல குடமதியில எறும்பு வந்து சொல்றதை போல் தண்ணி நல்ல கரையதியில அங்க தவளை வந்து சொல்றதை போல் எண்ணற்ற ஆட்களெல்லாம் ஏராளமாய் கூடுகிறார். அப்படி 1000 ஜோதிடரில் 999 ஜோதிடர்கள் கருவுருமாம்பட்டணத்தில் அந்த கமுசராஜன் கோட்டை முன்னால் அந்த ஆலமரல்ல விருச்சேகத்தில் ஐயனே விருச்சேகத்தில் அனைவர்களும் கலந்து கூடி அங்கே பேசுகிறார். விருச்சேகத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல 1000 ஜோதிடர்கள் உண்டு கருவுருமாம்பட்டணத்தில். இவன் பரையோசை அடித்தவுடனே 999 ஜோதிடர்களும் ஓடி வராங்க. கமுதராஜன் கோட்டை முன்னால் பெரிய ஆலமர விருச்சகம். அந்த 999 ஜோதிடர்களும் கலந்து கூடி பேசினாங்க. ஐயா யோ ஜோதிடர, நாமளெல்லாம் ஒன்று கூடி கமுதராஜன் கோட்டையிலே தேவகிக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம். நீ ஒன்ன சொல்லி நான் ஒன்ன சொல்லி அவன் ஒன்ன சொல்லி இவன் ஒன்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம். வந்திருக்கும் ஜோதிடரை யாரையும் உயிரோடு அனுப்ப மாட்டான். அதனால நம்ம சொல்லுதை கேளுங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கமுசராஜன் தங்கை தேவகி செவ்வாயில பூத்திருக்கா. செவ்வாய் வருவாய், அதனால் உலகத்தில் மாப்பிள்ளையே கிடையாது கிடையாதுன்னு ஒண்ணு போல சொல்லிடணும். பாத்துக்கோங்க. சரி, மேல ஊர்ல கடைசில ஒரு ஆள் இருக்காரு. ஆமா ஆமா, கண்ணன் ஜோசியரே. ஓ கண்ணன் ஜோசியரே. ஆமா, அவளுக்கு கொஞ்சம் பஞ்சரே. அப்படியே? ஆமா, எவ்வளவு ஒட்டி பார்த்தோம் சரியா வரல. நிக்க மாட்டுக்கா? நிக்க மாட்டுக்கு. அவட்ட கொஞ்சம் சத்தம் போட்டு தனியா கூட்டி சொல்லுங்க. ஐயா மிஷின் வாங்கி கொடுத்துருக்கலாம். மிஷின் எல்லாம் காயில் போயிடுது. அதையும் பேக்ல வச்சுட்டு வந்துட்டாவளா? ஒன்றரை காயில் போயிடுது. அப்படியா? சரி, அது வாட்ல பேக்ல இருக்கட்டும். கொஞ்சம் விவரமா சொல்லிருங்க அவட்ட. ஐயா என்று 999 ஜோதிடர்களும் கலந்து கூடி பேசி கமுதிராஜன் கோட்டையில வந்து ஒண்ணு போல பொய்ய சொல்லிட்டாங்க. தேவகி செவ்வாயில பூத்திருக்கா, செவ்வாய் வருவாய், உலகத்துல மாப்பிள்ளையே கிடையாது கிடையாது கிடையாதுன்னு 999 ஜோதிடர்களும் பொய்ய சொல்லி போஜனத்தை வாங்கிட்டு அவங்க வீட்டை பார்க்க போயிட்டாங்க. அதுல ஒரு ஆள் பாக்கி. அவர்தான் சுப்புக்குட்டி ஜோதிடர். 60க்கு 60 கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. மாலை பார்த்து நறுனத்துல தான் பரியோஜ சத்தம் கேக்கு. உடனே மாலையை மாத்தினார். பறந்து பாஞ்சு ஓடி வரார். வந்து ஜாதகத்தை எடுத்து பார்த்தார். இவங்க 999 பேரும் சொல்லிட்டு போனது இவருக்கு தெரியுமா? தெரியாது. ஜாதகத்தை எடுத்து உண்மையை ஒளியாமல் சொன்னார் இந்த சுப்புக்குட்டி ஜோதிடர். 27 நட்சத்திரம் 12 ராசி அத்தனை கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து உள்ளத உள்ளபடி சொல்ல. என்ன சொல்லார்? ஐயா கேளு கேளு கமுசராஜா, கிழவனோட சொல்லை கேள், நீ அஞ்ச வேண்டாம், ஆறாத துயர வேண்டாம். உனது தங்கை தேவகியா ஆளான நட்சத்திரம், ஆளான நட்சத்திரம், ரொம்ப அழகான நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம், புகழான நட்சத்திரம், அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம், உனக்கு ஆறாத உனது தங்கை தேவகிக்கு சொந்தமான மாப்பிள்ளைதான். மூரை மாப்பிள்ளையும் வந்திடுவார். இன்னும் 17 நாளுக்குள்ள பக்தாவும் வந்திடுவார். 21 நாளையில தேவகி பெண்கொடிக்கு கருவுருமாம்பட்டணத்தில் நீ திருப்பூட்டி பார்த்திடலாம் என்று ஜோதிடரும் சொன்ன போது சுப்புக்குட்டி ஜோதிடரும் சொன்ன போது இல்ல கமுசராஜை அது சொல்வார். அவடி உள்ளதை உள்ளபடி ஒளியாமல் சொன்ன போது கண்டான கமுசராஜ
கடுங்கோ அவன் கொண்டல்லவோ உறவாட கையிலெடுத்து உறவாட கையிலெடுத்து ஓடுதல வீச போறா ஓடுதல வீச போற ஏ மன்னா நில்லுங்க 999 ஜோதிடரும் மாப்பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த சுப்புக்குட்டி ஜோதிடர் ஒரு ஆளுதான் மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் மாத கணக்கோ வருட கணக்கோ சொல்லல, 17 நாளுக்குள்ள கண்டிப்பா சொந்த மாப்பிள்ளை முறை மாப்பிள்ளை வருவார்னு சொல்லியிருக்காரு. அதனால 17 நாள் வரைக்கும் இந்த ஜோதிடரை நாம பத்திரமா வச்சிருப்போம். மாப்பிள்ளை வந்துட்டான்னு சொன்னா வெளியில விட்டுருவோம். இல்லன்னு சொன்னா நீங்க நினைச்ச மாதிரி இவனை இந்த உறவாளுக்கு இறையாக்கிடுவோம். ஒரே வெட்டு 2 துண்டு. இந்த சுப்புக்குட்டி ஜோதிடர் காடு வாங்க வீடு போவாங்க. அப்பேற்பட்ட மனுஷனை கொண்டு போய் பாதாள சிறையில கொண்டு போய் 21 விலங்கு ஊட்டி அடைச்சு வச்சிருக்க. கை விலங்கு, கால் விலங்கு, மார் விலங்கு, மடி விலங்கு, தோல் விலங்கு, தொடை விலங்கு 91 விலங்கு ஊட்டி விஷச்சந்துகள் அத்தனையும் பிடித்தடைத்து சிறைச்சாலையில் அடைச்சு வச்சிருக்கான். இவர் ஆண்டவனை நினைக்கார், இறைவா உண்மைக்கு காலம் இல்லாம போச்சே, உள்ளதுதானே சொல்ல எனக்கு இப்பேற்பட்ட தண்டனையான் என்று இறைவனை நினைத்து ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்கார். ஒவ்வொரு நாளையும் அப்படி எண்ணுதார். அப்படி 1 2 3 4 5 ஒவ்வொரு நாளா எண்ணும் போது இவர் சொன்னதை போல தேவைக்கு மாப்பிள்ளை எங்க பிறந்திருக்காரு தெரியுமா? ஐயா பட்டணமா 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 சூரசேன பட்டணமா பட்டணமா அந்த சூரசேன பட்டணத்தில் சுதேசன மன்னருக்கும் மனைவி சூராந்தேவி பெண்கோடிக்கும் ஐயா வரமிருந்து பிறந்த மகன் வரமிருந்து பிறந்த மகன் வசுதேவனான வந்தான் வசுதேவனான வந்தான் அவடி வசுதேவன் ஆனவே வளர்ந்து வரும் நாளை 5வது வயதில் பெற்ற தாயவளும் இறந்து போனான். பிறகு தந்தையவர் வளர்த்துவார். அவனுக்கு 10 நல்ல வயதாட்டு தந்தையும் ஆண்டு போனார். தாய் தகப்ப இறந்த பின்னால் வீட்டு வேலைக்காரி வளர்த்துவார். அவனுக்கு 15 வயதாச்சு வீட்டு வேலைக்காரி இறந்து பிறகு குதிரப்பாக வளர்த்துவார். 20 வயதாச்சு குதிரப்பாக வாழ்ந்துவோம். நமக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்று சத்தார் அல்ல சமுத்திரத்தில் வசுதேவன் உயிரை வாக்க எண்ணும் போது அந்த கடலரசன் கடல் ராணியும் இவன பிள்ளையாக வளர்க்கும் போது 21 வயதாச்சு. அவர்கள் 2 பேரும் ஆண்டு போனார். இனிமேல் ஒரு கணம் நாம உயிரோடு இருக்கலாமா? ஒரு மனிதன் வாழலுமானா தாய் இருக்கணும், தகப்ப இருக்கணும், அண்ணன் தம்பி சொக்காரன் ஜோகக்காரன். வேற வழி இல்லைனாலும் கஞ்சிக்கு வழி இல்லைனாலும் கச்சகட்டவாது 4 பேர் வேணும். ஒருத்தனை அடிக்காமனு சொன்னா படுவா ராஸ்கல், அவனை யாரு நினைச்சல கைய வச்ச அவன் தோலிய உரிச்சிருவோம்னு சொல்றதுக்கு 2 பேர் வேணும். இருந்தா தான் அவன் மனுஷனா வாழ்றதுக்கே அர்த்தம். என்ன
தெருவில் போற நாய கள்ளக்குண்டி எரிஞ்சு அடிச்ச மாதிரி வேடிக்கை பார்த்தோம்னா என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லாம மனுஷனா வாழ்ந்து என்ன செய்ய? அதை போல வசுதேவன் பார்த்தா நமக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல அண்ணன் தம்பி சொக்கார மாமன் மச்சாமனு யாருமே இல்ல. நம்மளை வளர்த்த இனம்பெயர்கள் அத்தனை பேரும் இறந்து வந்து போறாங்க. இனிமேல் நாம் உயிரோடு இருக்கலாமா என்று உறவாள கையில் எடுத்து உயிரை வாக்கி நினைக்கும் போது ஆகாயத்திலிருந்து அசரீர் வாக்கு எப்பா வசுதேவா, நீ சாக பிறந்தவன் அல்லடா, வாழ பிறந்தவன். உனக்கென்று ஒரு நாடு, உனக்கென்று ஒரு மக்கள், உன்னை மாலையிட வேண்டும் என்று உன் தாய்மாம மகள் தேவகி உனக்காக காத்திருக்காள். எங்க காத்திருக்கா? கரூர் மாம்பட்டணம். கரூர் மாம்பட்டணம் எங்க இருக்கிறது? இங்கிருந்து 7 கடலுக்கு அப்பால இருக்கு. நீ விடிய காலைக்குள் கரூர் மாம்பட்டணம் செல்லையானால் 2 விஷயம் உன்னால் நடக்கும். ஒண்ணு, நீ வருவன்னு சொன்னாரே சுப்புக்குட்டி சுவாதிரியர், அவரை கொண்டு போய் அங்க 21 விலங்கு பூட்டி அடைச்சு வச்சிருக்கு. இன்னொன்னு, உனக்கு மாலையிட காத்திருக்கும் தேவகின்னா இறைவா, 7 கடலையும் தாண்டி நான் என்னைக்கு கரூர் மாம்பட்டணம் போய் என்னைக்கு மாலை இட்டு மனம் முடிக்க என்று இறைவனை வேண்டும் போது ஆண்டவருடைய அருளால வாயு பகவானை வரவழைத்து சூறாவளி காற்றை போல வசுதேவனை சுழட்டி கொண்டு வந்து அந்த கரூர் மாம்பட்டணத்தில் கோட்டை முன்னால் நிறுத்தும் போது காவலர்கள் கண்ணார்கள் கள்வன் என்றும் திருடன் என்றும் கைவிடியா பிடித்து வந்து கமசராஜன் முன்னாலே வசுதேவனை நிறுத்தும் போது கமுசமுடி ராஜமல்ல யார் எடுத்து பார்க்க இப்பேற்பட்ட அழகனைத்தான் நாம இதுவரைக்கும் பார்க்கலை இல்லை. ஐயாவே மானிடர், உனக்கு எந்த ஊரு எந்த நாடு, எங்கிருந்து இங்கே வந்தீர், தாய் வேரை சொல்லடவா, உன் தந்தை வேரை சொல்லுவா, தந்தை வேற உனக்கு அக்கம் உண்டோ பக்கம் உண்டோ பக்கம் உண்டோ, ஆதரிப்பார் யாரும் உண்டோ யாரும் உண்டோ, பக்கம் ஒரு உனக்கு துணையும் உண்டோ துணையும் உண்டோ, உன்னை பாதுகாப்பார் யாரும் உண்டோ. நீ வந்ததொரு விவரம் எல்லாம் விவரம் ஐயா விவரம் எல்லாம் விவரம் உன் வாய் திறந்து சொல்லேடா விவரம் எல்லி இல்ல கமசராஜனானவன் வசுதேவனை கண்ணால் கண்டு ஒரு நிமிடம் மெய்மறந்து போய் நான் வசுதேவன் அழகு லேசுபட்ட அழகு இல்ல, என்ன அழகு, ஆணுக்கு ஆணே ஆசைப்படும் அழகு அந்த வசுதேவன். என்ன இந்த வசுதேவனுடைய திருவழகை கண்டவுடனே கமசராஜன் மனதில் நினைத்தான், 4 மந்திரிமார்களும் 6 மாசமா தேடி அலைந்து 4 ஆணை வித்து 4 ஆணை சுமக்கும் பொன்பொருளையும் காலி செய்து தங்கை தேவைக்கு உலகத்துல மாப்பிளே இல்லைன்னு சொல்லிட்டானே. ஆனா இப்பேற்பட்ட ஒரு மனிதன் உலகத்துல இருந்திருக்கதானே செய்தான். மந்திரிமார் 4 பேரும் நல்லா இருந்து தின்னுட்டு